ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கிராமத்தில் கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. 3 அம்மன் கரகம், மாரியம்மன், காளியம்மன், கங்கை அம்மன் என்ற 3 கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு பூ போட்டு நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறமா வீட்லேயுமே சாமி கும்பிட்டோங்க. பச்சரிசி பொங்கி, கருவாட்டு குழம்பு, கீரை பொரியல், கொழுக்கட்டை செஞ்சு நாங்கள் சாமி கும்பிட்டாச்சுங்க வீட்லேயுமே. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு கிளம்பிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு கூழ் ஊற்றிட்டு வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுற தொட்டி இந்த தொட்டி தாங்க. எப்போவுமே வந்து கூழ் ஊற்றும் போது ஃபுல்லாக ஆகிடும். இந்த வாட்டி வந்து நிறையவே இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாருமே அங்கே சாமி வந்தது, எல்லாருமே அவங்களுக்கு உண்டான அருள் வாக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நான் மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி திருவிழாக்கள் தான் நாங்கள் மீட் பண்ண முடியும். இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா அடித்த வெயிலுக்கு அவ்வளோ குளிர்ச்சியான மழை பெஞ்சதுங்க. அவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக இருந்தது. எதிர்பார்க்காம மழை வந்தது. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா அம்மன் வந்து குளிர்ச்சியாகி நைட்டு வந்து ஊர்வலமாக வந்தாங்க. அம்மனுக்கு தீப ஆராதனை காமிச்சு சாமி கும்பிட்டோம். எங்கள் ஊரில் வந்து கூழ் ஊற்றும் திருவிழா இப்படி தாங்க நடக்கும். உங்கள் ஊரில் எப்படி நடக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.